இப்போ இவங்க தரப்புல இருந்து கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள், இதில் என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதை விடவும் கூட்டம் அதிகமாக வந்த பல பகுதிகளில், மதுரை, திருச்சி, மற்ற ஏரியாக்களில், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இல்லாத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிற போது எங்களுக்கு இதில் ஏதோ சதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நாமளுமே அதனோட காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, அந்த சில ஆங்கில தொலைக்காட்சிகள் ஊடகங்களில் வந்த சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பாட்டிலுக்கு ₹10 ₹10ன்னு பாடுற போதும் அவருக்கு சைடில் இருந்து எதிராக மிக கடுமையாக ஒரு நாரச நடையிலலாம் ஒரு பயங்கரமாக வச்சு செருப்பு இதெல்லாம் கொண்டது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக அங்கு நடைபெற்ற அந்த கரூருடைய திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவை வந்து கிண்டல் பண்ணி, அது ஏதோ ஒரு பொதுக்கூட்டமோ பொதுக்குழுவோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற போது இந்த ரியாக்ஷன் இருந்தது. அப்போ வினை எதிர்வினை அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் வந்தது. நெரிசல் அதிகமாகி இந்த விபத்து நடைபெற்றதுங்கிறது அந்த சம்பவத்தின் விளைவாக தான் அப்படின்னா இவங்க தரப்பில், தாவேக தரப்பில் இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அப்போ இது தொடர்பாக சிபிஐ எல்லா தரப்பையும் விசாரித்து, இப்போ அரசினுடைய மெத்தனம், காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பற்ற தன்மை, இதுதான் காரணம் என்பதற்கு இவர்களுக்கு தகுந்த தரவுகள், ஆதாரங்கள் வேணும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் முழுமையாக அவங்களுக்கு கிடைத்த அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது.